பேசுங்க. திமுக திமுக கட்சியிலேருந்து உறுப்பினராக எங்களை சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட எந்த விவரமும் சொல்லலை. உறுப்பினருக்கு சேரிதெல்லாம் வாங்கியதில்லாண்டு எதுவுமே சொல்லலை. 2-3 லேடிஸ் அனுப்பிவிட்டு அவங்க வந்தாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஓட்டர் ஐடி ஜெராக்ஸை வாங்கி அவங்களா இதை உறுப்பினருக்கு கார்டை போட்டு இப்போ கொடுத்து அனுப்பிவிட்டுருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கட்சியில் நீங்களே கொடுத்துருந்தீங்க? இதுக்கு முந்தைய நான் கொடுத்தேன் சீமான் கட்சியில் நான் கொடுத்துருக்கேன். உறுப்பினர் கார்டுக்கு நான் ஆதார் கார்டு, என் போட்டா எல்லாம் கொடுத்துருக்கேன். நாம் தமிழர் கட்சியினரை திருட்டுத்தனமாக திமுக கட்சியில் சேர்த்த திமுகவினரின் காணொலி தற்போது அதிகளவு பகிரப்பட்டு வருகிறது. கட்சிக்கு ஆள் சேர்ப்பதற்காக திமுகவினர் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்துள்ளார்கள் என்றும் அந்நபரிடமிருந்து அவருக்கே தெரியாமல் ஆதார் கார்டு வாங்கி திமுக கட்சியில் சேர்த்து அடையாள அட்டையினை வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்நபருக்கு மட்டுமில்லாமல் அவ்வூரை சேர்ந்த மற்ற நபர்களிடமிருந்தும் ஆதார் கார்டை வாங்கி திமுகவினர் கட்சிக்கு ஆள் சேர்த்துள்ளனர். இதுபோன்ற நியாயமற்ற முறையில்தான் திமுகவினருக்கு ஆள் சேர்க்க வேண்டுமா என பலரும் கேள்வி எழுப்பி இக்காணொலியை பகிர்ந்து திமுகவினரை விமர்சித்து வருகின்றனர். சமீப காலமாகவே திமுக கட்சியை சார்ந்த மக்கள் அக்கட்சியின் உறுப்பினர் அட்டையை எரித்தும் திமுக உறுப்பினர் அட்டையால் எந்த பலனும் எங்களுக்கு இல்லை என்று கூறி வீசி வருகின்றனர். அந்த வகையில் திமுகவினர் கட்சியில் உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்து வருவதால் திமுக கட்சியினர் இதுபோன்ற நூதன முறையில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் உறுப்பினர்களை திமுகவில் இணைத்து வருகின்றனர்.